ஸ்ருதிங்கிறது தான் லீகல் ஒய்ஃப். அதம்பட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருல 2 புள்ள பத்து, அதுதான் லீகல் ஒய்ஃப். இதெல்லாம் இல்லீகல் தானே. திருமணம் தாண்டி ஒரு உதாரணமா இது. டிவோர்ஸ் பண்ணிட்டு தானே நீ இன்னொரு கை பிடிச்சிருக்கணும். அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு, சமைச்சிட்டு போயிட்டே இருக்காரு. நவீன அல்வா ஒன்று கிண்டுறாரு, பாதம்லாம் அள்ளி போட்டு கருப்பட்டி அல்வா கிண்டிட்டு வாழ்க்கை வீணா போயிட்டு. இதுல கெத்து காமிக்கிறது என்ன? இப்ப மாதம்பட்டி தான் அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், வந்து உன்னோட வாழ போறாரா? அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டா உன் கணவர்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. ஜாய் கிறிஸ்டிலா மாதம்பட்டி ரொம்ப நாளா நம்ம தொடவே இல்லை அந்த கேஸ. இப்ப பாத்தீங்கன்னா DNA டெஸ்ட்ல அப்பா வந்து அவர் தொட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையே. அவர் தொட்டதாலதான் பிரச்சனை. DNA டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப அவர் தான் அப்பான்னு நிரூபிச்சிட்டாங்களே. இப்ப என்ன பண்ணுவாரு மாதம்பட்டி? என்ன பண்ணுறது? குழந்தைங்க ஏதாவது செட்டில் பண்ண வேண்டியதான், அவ்வளவுதான். வேற என்ன பண்றது? அந்த குழந்தை வந்து லீகலைஸ் குழந்தைமா. மாதம்பட்டிக்கு தான் அப்பா வந்து மாதம்பட்டியோட சொந்த சம்பாத்திய சொத்தில் அந்த குழந்தைக்கு பங்கு உண்டு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அன்னையிலேருந்து நம்ம அதான் சொல்லிட்டு வரோம். அந்த குழந்தைக்கு ஏதோ அவர் ப்ராப்பர்ட்டியில் கொடுத்தானவும். இதற்கிடையில ஜாய் கிறிஸ்டிலாவை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசினாங்க. இந்த சோசியல் மீடியாலேயே பல பேர் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் வச்சாங்க சார். ஆனா இப்ப ஜாய் கிறிஸ்டிலா தான் வந்து உண்மையான 2வது மனைவின்ற மாதிரி ப்ரூவ் ஆயிருக்கு. அது எப்படிமா? அப்ப சுருதியோட வாழ்க்கையை பந்தாடுறது நீ தானே பந்தாடுன. அது எவனாவது காசுக்கு வேலை போய் பேசியிருப்பான் மாற்றி மாற்றி. நான்லாம் அது மாதிரி பேச மாட்டேன். துட்டு கொடுத்தா மாற்றி மாற்றி பேசுவாங்களா? அது மாதிரிலாம் பேச முடியாது. ஸ்ருதிங்கிறது தான் லீகல் ஒய்ஃப். அதம்பட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருல 2 புள்ள பத்து, அதுதான் லீகல் ஒய்ஃப். இதெல்லாம் இல்லீகல் தானே. இந்த அஃபையர் எப்படி இல்லை? திருமணம் தாண்டி ஒரு உதாரணமா இது. டிவோர்ஸ் பண்ணிட்டு தானே நீ இன்னொரு கை பிடிச்சிருக்கணும். டிவோர்ஸ் பண்ணாம நீ ஏன் போய் இப்போ ஒத்துக்கிட்ட எல்லாத்துக்கும்? ஆம்பளை 10ஓட 11 அத்தோட 1 போயிடுவாங்க. புள்ள வாங்கினது நீ தானம்மா. உனக்கு தானே பிசிக்கா உடம்பு போயிருக்கும். ஒரு புள்ள பார்க்குறேன் சும்மா ஆகுமா? இவ்வளோ தூரம் வயிறு எக்ஸ்பெண்ட் ஆகி எவ்வளோ ஹெல்த் போயிருக்கும். ஒரு வருஷத்துக்கு கேரியரே போச்சே. அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு, சமைச்சிட்டு போயிட்டே இருக்காரு. நவீன அல்வா ஒன்று கிண்டுறாரு, பாதம்லாம் அள்ளி போட்டு கருப்பட்டி அல்வா கிண்டிட்டு இருக்காரு. வாழ்க்கை வீணா போயிட்டு. அதுதான் என்னுடைய கருத்து. நான் மாற்றிக்கவே மாட்டேன். ஆனா மாதம்பட்டி அவர்கள் இதை வந்து எவ்வளவு எதிர்த்தாரு சார். இது என் குழந்தையே கிடையாது, நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து என்ன செய்யறேன்ற மாதிரி சவால்லாம் விட்டாரு. இப்ப அவர் எங்க போய் என்ன சொல்லுவாரு? இப்ப அவரோட மைக் கிடைச்சது விடுறா மூணு மைக்கா பண்ணு, நானும் மறந்துடுவேன், கட்சிக்காரனும் வந்துருவா அப்படி சொல்லுவார்ல மணிவண்ணன். சவால் விடுறதுக்கு என்னமா இருக்கு? குடும்பம் புள்ள குட்டி இதெல்லாம் வந்து சென்சிட்டிவ் சைடுமா. இதுல கெத்து காமிக்கிறது என்ன இருக்கு? இப்ப மாதம்பட்டி தான் அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டேன், வந்து உன்னோட வாழ போறாரா? அப்பான்னு ப்ரூவ் பண்ணிட்டா உன் கணவர்னு உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? பாயிண்ட் சொல்லு. அதான் கல்யாணம் பண்ணி போஸ்டே போட்டிருக்காங்களே. அதான் அது தன்னிச்சையான கல்யாணம் இல்லை, என்ன தியேட்டர் பண்ணி கல்யாணம் பண்ணாங்கன்னாரு. சினிமா கூட தான் 1000 தாலி கட்டுறாங்க. நாளைக்கு ஹீரோயினா நடிச்சா ஹீரோ தாலி கட்டுற மாதிரி சீக்கிரம் வச்சா கட்டிக்க மாட்டியா? எல்லாம் யதார்த்தம் தானம்மா. கண்டேன் கண்டேன் காதலின்னு சொல்லி கல்யாண பத்திரிகைலாம் அடிச்சு சேரன் கல்யாணம் பண்ணாரு சினேகாவை. சேரன் சேரன் சினேகா போட்டாட்டி சினேகாவோட புரிஞ்சனா? சேரனுக்கு வேற தாரம் இருக்குமா? அவங்க வந்து இவரை பிரசன்னா கட்டிட்டு போயிட்டாங்க. யார்? சினேகா மேடம் சொல்றேன். அதெல்லாம் கல்யாணம் பண்ணு கேட்கிறேன். ஏன்னா அது ரியல், இது ரியல் சார். அதே தான் சொல்ல வந்தேன். கல்யாணம் உங்களுக்கு வந்து ரியல் மாரி ஆயிட்டாமா? சொல்லுங்க. டிவோர்ஸ் ஆகுறது இயற்கை. ஆனா அடுத்த கல்யாணம் லீகலைஸா நம்ம கரெக்டா பண்ணிக்கணும்ல. ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானம்மா ஜாக்கி ரிசல்ட்டா. ஏற்கனவே ஒரு லைஃப் தோத்து போயிருக்கு. மறுபடியும் இப்படி தோத்து போன லைஃப் இது நீ கையில் எடுப்ப. கேமரா எடுக்கிறோம் தவறி போட்டுறோம்னா என்ன அர்த்தம்? கேமராவை பத்திரமா எடுத்து வைக்கணுங்கிறது அறிவு இருக்கணுமா இல்லையா? தொடர்ந்து கீழே போட்டுட்டு இருந்தா அது உன் பழக்கம். அது உன்னை திருத்த முடியாதுன்னு அர்த்தம். மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது காரணம் நம்ம கிடையாதப்பா வேற எவனோ பழகிட்டான் அப்படின்ற மாதிரி அவர் இருந்துட்டார். அந்த மைண்ட் செட் இல்லாம எப்படி அவரை ஸ்ட்ராங்கா நிக்க முடியும்? அவருக்கு சந்தேகம் இருந்திருக்கும் அந்த அம்மா மேல. ஜாகிர் சார் டவுட் இருந்திருக்கும். இந்த விரிச்சுவல் கீழே அந்த வாரியர்ஸு நான் அன்னைக்கு பேசுறதா இன்னைக்கு பேசுவேன். நீ வந்து கமெண்ட் எனக்கு எதிராக அடிப்பங்கிறதுலாம் எனக்கு கவலையும் கிடையாது, எனக்கு அதை பத்தி அக்கறையும் கிடையாது. அப்ப இப்பயுமே அந்த பெண்ணு மேல ஜாய் மேலதான் தப்பு இருக்கும்னு சொல்றீங்களா? இல்ல இது தேவையில்லாத விஷயம்னு சொல்ல வர்றேன். நாட்டுல இருக்க பிரச்சனை என்ன? அவன் சிலிண்டர் இல்லைன்னு அவதியத்தில் இருக்கிறான், போர் நடந்துகிட்டு இருக்கு, மனிதனை கொண்டு குவிக்கிறான். இதுல உங்க அந்த கள்ள பஞ்சாயத்துக்கு இதுக்கு ஒரு கோர்ட்டு, இதுக்கு ஒரு சேஷனு, இது ஒரு ஆற்றல் மிகுந்த சிஸ்டத்தை வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 10 மாசம் சார் அந்த கர்ப்பமானதுல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் போராடிக்கிட்டு இருந்தாங்க. என் குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி தானே. அதேதாம்மா நானும் சொல்றேன். அப்படி ஒரு குழந்தைய ஏலம் போடணுமாங்கிறது என்னுடைய கருத்து. என் கருத்தை ஆழமா புரிஞ்சா நீங்க புரிஞ்சுங்க. இப்ப கூட நான் ஜாய்க்கு ரிசல்ட் ஃபேவரா பேசுறதுதான் உண்மை. நீ ஏன் அப்படி போய் உன்னை கெடுத்துக்கிற உன் லைஃபை? வடபழனியில சிக்னல் ரைட்டு திரும்பினதுலேருந்து அரும்பாக்க வரை வேற ஃபெர்டிலிட்டி சென்டரா இருக்குமா, செயற்கை கருத்தரிப்பு மையமா இருக்கு. குழந்தைக்கு அவன் அல்லாடுறான், கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, குழந்தை இல்லை. என்ன செல்வம் வேணுமோ உனக்கு வந்துருமா? குழந்தை செல்வம் வந்துருமாமா? அப்ப அந்த குழந்தைய போட்டு பெக்க போட்டு ஏலம் போடுறது எனக்கு வைத்தறிச்சலா இருக்குமா?
முதல்ல நீ ஏமாந்துட்டில, ரெண்டாவது சமயக்காரர் வந்தார்ல பிரியாணி கிண்டுறதுக்கு, நீ என்ன சொல்லியிருக்கணும்? டைவர்ஸ் காப்பி கொடுங்க சார், எடுங்க மிஸ்டர் மாதம்பட்டி ரெங்கராஜ் எடுங்க. அந்த ஊரை வேற ஏலம் போட்டாங்க, மாதம்பட்டின்னு. அவன் ஊருக்காரன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். டேய் எங்க ஊரை ஏன்டா ஏலம் போடுற பொழுது நீ? டே அவன் பேரும் அப்படிதான்டா வச்சிருக்காரு, மாதம்பட்டி ரெங்கராஜ்னு அப்படி சொன்னேன். எதுக்காக வேண்டி டைவர்ஸ் காப்பியை வாங்கிட்டு நீ கல்யாணம் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லைல்ல. ஸ்ருதி போய் ஆக்சுவலா அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸ்ருதி அப்படித்தானே, அவங்க அத்தை பொண்ணு தான் அது. ஆரம்பத்திலே சொன்னேன், ஸ்ருதி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து வச்சுக்கேன், மாதம்பட்டி மேலே ஜாகிரசா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். என் புருஷன் ஒரு இல்லீகல் அஃபேர் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் குடும்பத்துக்கு காசு கொடுக்க மாட்டான், வரமாட்டேங்கிறான்னு சொன்னா பிரச்சனை வேற மாதிரி டைவர்ட் ஆகியிருந்திருக்கும். அப்பனா மாதம்பட்டி அவர்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த வழக்கை தொடர்ந்ததுல தப்புன்றீங்களா சார்? மேபி தப்பு தானே. ஏன் ரெண்டும் ஓட்ட உடைச்ச, இவரும் ஓட்ட உடைச்சா, ஜாகிரசா ஓட்ட உடைச்சா, எதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்? கோர்ட்டுக்கு போறதுனா உங்க பக்கம் நியாயம் இருந்தா மட்டும் கோர்ட்டுக்கு போக. இது பொதுமக்களுக்கே சொல்றேன். நீங்க இல்லீகலா இருந்துக்கிட்டு டபுள் கேம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா மாட்டிக்கணும் ஒரு இடத்துல. நம்ம வந்து கோர்ட்டுக்கு போறது நம்ம ரைட் லாயில் உங்க பக்கம் நியாயம் இருக்கணும். அந்த கேஸ் எல்லாமே ஜெயிக்குமா? நானும் பார்த்துருக்கேன், எதையுமே தோக்காது. நீங்க உங்க பக்கம் ரைட்லா இல்லாத போது இந்த மாதிரிலாம் விஷயத்தெல்லாம் போலாமாம்மா? நம்ம ஏதாவது அவுட் சைடு பேசி செட்டில்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதாம்மா. இப்ப தொக்கா மாட்டிச்சுல, இந்த லெவலுக்காக போயே இருக்கக்கூடாதுமா. அந்த கேஸை வளர விட்டுருக்க கூடாது. எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுச்சுல்லம்மா. இப்ப இனிமே நீங்க எதுவுமே மறைக்க முடியாதுன்னு. மாதம்பட்டிக்கு சப்போர்ட்டாவே யாரும் பேச மாட்டாங்க நம்மளுக்கு. நான் இப்ப 2 பேருக்குமே சப்போர்ட்டா பேசல, மொத்தமாவே அடிச்சுதான் விடுறேன் அந்த மேட்டரை. நீயும் போயிருக்கூடாது, நீயும் போயிருக்கூடாது. யார் மாதம்பட்டியும் உன் பொண்டாட்டி இருக்குள்ள இன்னொருத்தைய தேடிட்டு போயிருக்கூடாது, நீயும் வந்துடக்கூடாது இன்னொருத்தன் புருஷனை ஷேர் பண்றது. ஸ்ருதிகிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கல, உன் புருஷன் இந்த மாதிரி நீ வீட்டில் படுத்துட்டு மெசேஜ் அனுப்புறது வரைக்கும் எடுத்து வந்துட்டாங்க. யாரு மாதம்பட்டியோட மனைவிக்கு அனுப்புற மெசேஜ் எல்லாம் வெளில கொண்டு வந்துட்டாங்கல்லம்மா. பணம் கேட்டது, காசு கேட்டது, குழந்தை கேட்டது எல்லாமே வெளில வந்துருச்சு இல்ல. அதுக்கு பிறகு ஜாகிரசாவோட மார்க்கெட்டே சரிஞ்சுது. அதுக்குமே ஜாகிரசா தூக்கி பிடிச்சி நிறைய பேர் பேசினாங்க. இந்த தமிழ்வேந்தன், பைல்வான் போன்ற ஆள்கள்லாம் இது மாதிரி ஃபேவரிசம் பேசுறாங்க. என்ன ஃபேவரிசம் மாதம்பட்டி கொடுத்தாரு? எனக்கு ஒரு வடை கொடுப்பாரு ஒரு ஓஜில. ஏமா நீங்க வேற இல்ல வாங்கிட்டு திங்கிறளவு தான் நம்ம உட்காந்துருக்கோம்மா. யாருக்கு நான் ஃபேவரிசம் பேசணும்னு கேட்கிறேன். அது என்ன வார்த்தை ஃபேவரிசம் பேசுறோம்னா? எப்படி தெரியுதுன்னு கேட்கிறேன். அப்ப இங்க நடுநிலையா தான் இங்க பேசிட்டு இந்த 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 என்னோட யூடியூப் சேனல்ல சொல்றேன், ஒருத்தரை சொல்லுமா என்கிட்ட காசு வாங்கிட்டு எனக்கு ஃபேவரிசம் பேசினாரு, இல்ல காசு வாங்கிட்டு எனக்கு எதிராக பேசினாரு, இல்ல காசு வாங்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுன்னு சொல்லு. எனக்கு அதுக்கு அவசியம் இல்லைம்மா. நான் எல்லா வகையிலும் சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கையை வாடுறேன். புரியுதா? நான் ஒண்ணு டைம் பாஸ்க்கெல்லாம் வரல. நான் என்னோட வாழ்க்கையை வந்து ஒரு ஆவணப்படுத்துறதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்க சேனல்ஸ்ல கொடுக்குற எக்ஸ்பென்ஸ் நான் வாங்கியிருக்கேன். நீங்க கொடுத்துருக்கீங்க காசு எனக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா சேனல்ஸ்லையும் கொடுக்குறாங்க. அது எதுக்குன்னா உங்களுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுறேன், உங்களுக்கு அதனால வருமானம் வருது, நீங்க சம்பாதிக்கிறது. எனக்கு ஒரு தொகை, நான் உட்காந்து தொண்டை கையே கத்திக்கிட்டு இருக்கேன், கரண்ட் பில் வீணா போயிட்டு இருக்கு, நான் வேற வேலையை விட்டுட்டு உட்காந்துருக்கேன், உடம்பு சரியில்லை, இன்னைக்கு கூட நீங்க பேட்டி கேட்குறீங்க, நான் பேசிட்டு தான் இருக்கேன். இது உங்களுக்காக இல்லை, என்ன ஒரு ஆவணப்படுத்தணும். நாட்டில் இதான் நடக்குது, நல்லது கெட்டது. நம்ம ஈரான் போய் எல்லாரும் பார்க்க போறது இல்லை. ஒரு 4 நியூஸ் பேப்பர்ல படிச்சு செய்திகளை கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொண்டாந்து சொல்றேன், அவ்வளவுதான். இவனுக்கு எல்லாம் தெரியுமாடா? எனக்கு எல்லாம் தெரியாதுடா. கமெண்ட்ல வாடா போடான்னு நானும் வாடா போடன்னு சொல்லுவேன். எனக்கு எல்லாம் தெரியாதுடா, நானும் அதை படிச்சுட்டு சொல்றேன்டா. தப்பா இருந்தா தப்பு, அறிவுக்கு போறதுனா எடுத்துக்கோன்னு தூக்கி போட்டு போயிட்டே இரு. இதுல உட்காந்து என்ன நோண்டிக்கிட்டு என் பர்சனல பாத்துட்டு இருக்கலாம், வேலை கிடையாது. ஃபேவரிசம் பேசுறாங்கன்னு என்ன பேசினாங்கம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஆனா அதே மேடம் பெரட்டி பேசினாங்க, இந்த ஜாய்க்கு ரிசல்ட்டா மோசமான பொண்ணா இருக்கு, அதோட குரல் இப்படிதான் இருக்கும், ஜாய்க்கு ரிசல்ட்டா மோசமான பொண்ணா இருக்கு, இப்படி பண்ணி இருக்கு அப்படின்னாங்க. அப்ப தமிழ்நாதன் பைல்வான்ட்ட சாரி கேட்டுருவீங்களா? நான் அந்த அக்கா பேர் கூட சொல்லல, நான் அவளை கண்ணியம் காக்குறேன்ல. அப்ப எதுக்கு என்னெல்லாம் தேவையில்லாம பேர் எழுதி விடுறீங்க? கோயம்புத்தூர்ல வந்து புட்டியா புட்டி வைக்கிறது, புட்டி அவங்க ஒருத்தவங்க ஹை என்ன வீடியோ போட்டு என் வீடியோ, அப்ப கூட என் வீடியோ போட்டு தான் உங்க வீடியோ கூட வைக்கிறீங்க. சல்யூட்லாம் அடிக்கிறாங்க, எனக்கு கேவலப்படுத்துறாங்களா என்னைய? அட போங்க சித்துப்பு, கொல்ல பேர்த்த பார்த்துட்டு தான் நாங்களும் உட்காந்துருக்கோம். நாங்களும் மாதம்பட்டிக்கலாம் ஃபேவரிசம் பேசலாமா? நடுநிலையா நியாயம் என்னமோ அதை மட்டும் நம்ம பேசிட்டு எனக்கு தோணுது பேசுவேன். நியாயம்னு சொல்லுது, நானே நீதிபதியா? ஜட்ஜி தான் சொல்லணும். ஒரு 3வது ஆளா அதை பார்க்க பார்வை இப்படி இருக்கு, மக்கள் இப்படிதான் பாக்குறாங்க. அதான் ஒரு பிரதிபலிப்பா நான் சொல்றேன். மாத்தி கூட பார்க்கலாம். இப்ப இன்னைக்கு ஒரே நாள்ல ஜாய்க்கு ரிசல்ட் அப்படியே வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்துட்டாங்க. அது சுருதியோட புருஷனை ஷேர் பண்ண போயிருக்கு. அது தப்பா சரியா? அப்புறம் ஆனா இப்ப மாதம்பட்டியும் கேட்கலாம்ல, ஒரு ஒய்ஃப் இருக்கப்ப 2 பசங்க இருக்கப்ப நீ ஏன் அடுத்த பொண்ணை தேடி போனன்றப்ப நக்கிற நாய்க்கு செகண்ட் செவலிங்க என்னமா? இது பேர் வலைய விரிச்சுனாக்க மாட்டு எதுவும் கிடையாது, நக்கு அப்படிங்கிற மாதிரி செத்த பயில நக்கும் பாருல. அதாவது இதுதான் நீங்க இப்ப இந்த வாதம் தான் தப்பு.
மாதம்பட்டிக்கு புள்ள பிறந்திருக்கா வயித்துல? சொல்லுங்க. இல்ல 10 மாசம் பார்த்து ஈயரும்பு தீண்டாது அந்த வயிற்ற வச்சிருந்து மாதம்பட்டியா நீயா? குழந்தையோட மேல எல்லாம் ஏறிச்சுமா ஜாக்கிருச்சு. பாவமா இருந்துச்சு. புசு புசுன்னு மூச்சு அடைக்கும். அதுக்கு குழந்தை இருக்குள்ள பொதுவாக மூச்சு அடைக்கும். படிக்கட்டை ஏறும் லிஃப்ட் இல்லாத இடத்துல அந்த மகளிர் ஆனதுல எல்லாம் ஏறும். பாவமா இருந்தது. நான் அப்ப கூட என்ன சொல்றேன், புள்ளைய பெத்துட்டு வா முதல்ல போய் இந்த குழந்தைய அழகா பெத்து எடு. குழந்தைய பாக்குறதுக்கு அவங்க அம்மா வர கண்ணு தெரியல, அதெல்லாம் அழிச்சாந்து காமிச்சுது. பாவம் தான் அதுவும். குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு போடு, அப்புறம் வந்து சண்டை செய். நீ சண்டை செய்யறது ஒரு ஸ்டைலு. ஆனா வயிற்றுல புள்ளையோட அலையாத, சிம்பத்தி கிரியேட் பண்ணாத நான் சொன்னேன். தப்பா சரியாது? நியாயமா பேசு. இப்ப நியாயமா பேசுங்க. ஆமா, இப்ப நீ சண்டை செஞ்சு இப்ப குழந்தைக்கு அப்பா என் புள்ள வந்து அவனுக்கோ பிறக்கல, உனக்கு தான் பிறந்தது அப்படிங்கறத ஒரு நியாயத்தை நீ கற்பிச்சுக்கிட்டு. ஏன்னா அந்த இனிஷியலுக்கே அவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. இப்ப மாதம்பட்டியோட இனிஷியல் அவங்க போடலாமே தாராளமா. ரைட்டுமா, அந்த குழந்தை வந்து ஊர் மேல போய் பிறக்கல, உனக்கு தான் பிறந்தது அப்படிங்கறது ப்ரூவ் பண்ணிட்டீங்க. கரெக்ட் தானே? ஆமான்னு சொல்லுங்க. விஷுவல் மீடியா தானே இப்படி தலையாட்டினா எப்படி தெரியும்? ஆமா இல்ல நீ சொல்றது தப்புன்னு சொல்லுங்க. கரெக்ட் தான். கரெக்ட், ரைட், சூப்பர். அந்த புள்ள மாதம்பட்டியோட புள்ள ஒத்தாச்சு. இப்ப என்ன செய்யணும் அடுத்தது? வாட் நெக்ஸ்ட்? இப்ப அதுக்கான தண்டனை இருக்குல்ல. இப்ப கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சிருக்காங்க. 10 மாசம் கிட்ட கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்சதால இதுல வராதுமா. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில கமிஷனர் BN பிரகாஷ் தான் ஒரு சமாதானம் நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த வழக்குல. ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதிமா அவரு சாத்தாக்குளம் வழக்கெல்லாம் ஹேண்டில் பண்ணவர். சோ வாட் நெக்ஸ்ட்னு கேக்குறேன். வாட் நெக்ஸ்ட்? அடுத்து பேச்சுவார்த்தை தான். இப்ப வந்து வந்தா பாரு வா அப்பான்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப மாதம்பட்டி அதுக்கான வேலைகளை செய்யணுமே. ஒரு அப்பாவா குழந்தைக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணுமே. ரைட், ஆஜா ஆஜா. இன்னும் எதிர்பார்க்கறேன், சொல்லுங்க. அதுதான் சார் செட்டில்மெண்டா இல்லனா வாழ போறாரா கூடவே வச்சுக்கிட்டே 2 வைஃப? முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஏமா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? இதைத்தானமா நான் அப்பவே சொன்னேன். மிஸ்டர் மாதம்பட்டி என்னவோ பார்த்து முடிங்க. பாட்டு என்னவோ அதனால சொல்லக்கூடாது. என்னவோ அதான் என்னவோ பேசி முடிங்க அப்படி சொன்னேன். கோர்ட்டுக்கெல்லாம் வராதீங்க, இது மாட்டிக்கிடும். ஏன்னா கோர்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் தான்மா. உன் பக்கம் இருக்கா, உன் பக்கம் கோர்ட்டு ஒன்று சும்மா ஒன்று தூக்கியாவது வச்சு விசாரிச்சுக்கிட்டல. மாதம்பட்டி இங்கே வாங்க அப்படின்னு கூட்டு வந்து விசாரிச்சுக்கிட்டல. நீங்க போனீங்க, கோர்ட்டு விசாரிச்சு 2 கேஸ் டிஸ்மிஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் மகளிர் ஆணையத்துல அந்த குழந்தை என்னதான் இருந்தாக்க நான் எல்லாம் செய்யறேன்னு சொன்னார்ல, அப்ப கூட ஜென்டலா கைட்டி இருக்கலாம். குழந்தை என்னதோ ஏதோ என் பேரை சொல்லிட்டாங்க அப்படி சொல்லி அழகா அதை வைன் பண்ணி அழிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். பட் இவர் எப்படி இது மாதிரிலாம் இவ்வளவு இது அக்ரெசிவா இறங்கினாருன்னே தெரியல. இதுல அது தப்பு பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி. அதுதாம நானும் சொல்றேன், நம்ம பக்கம் வீக் இருக்குன்னா அதை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அது ஒரு அழகா பண்ணணும். அது நாசுக்கா பண்றதுன்னு சொல்லுவாங்க. அதை நரவலை மிரிச்சாலும் நாசுக்கா கழுவணும்னு பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க. நரவல் தான் பீ மிரிச்சிட்டீங்கன்னா நாசுக்கா கழுவணும். நான் பிஏ மிரிச்சிட்டேன் தூக்கிட்டு தெரியக்கூடாது. பீங்கிறது நல்ல தமிழ்மா, தப்பான வார்த்தை இல்லை. என்னது இது? டெய்லி காலைல 2 வாட்டி 3 வாட்டி போறோம், சிரிக்கிறத பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபேஷன் டிசைனிங். நம்ம இயற்கை உபாதைமா அது மிரிச்சாக்க வந்து தூக்கிட்டு தெரியக்கூடாது. இந்த ஒரு படத்துல கூட சொல்லுறல, கீழே ஒண்ணு கிடந்துச்சு, காலைல மிரிச்சிட்டேன், என்னன்னு தொட்டு மோந்து பார்த்தேன், மோந்து பார்த்தேன், ஒரு மாதிரி இருந்துச்சு. நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு, மாட்டு சாணி அப்படின்னு பார்த்தேன். அவருக்கு விட்டா குண்டா இருப்பாரம்மா, நல்லா இருக்கிற விட்டு அந்த காமெடி நடிகர். அதுதான் நானும் சொல்றேன். வெளியே தெரியாம கழுவிட்டு ஓடிடணும். சின்ன வயசுல சைக்கிள்ல பொத்து விழுந்துருவேன், யாரும் பாக்குறதுல மண்ணெல்லாம் தட்டிட்டு எடுத்துட்டு ஓடிடுறது. சைக்கிள அவமானமா இருக்கும், செயின் வேற கைண்டுரும், தள்ளிக்கிட்டு ஓடி போய் அங்கிட்ட செயினை போட்டு ஓடிடுறது. ஐயோ நான் சைக்கிள்ல விழுந்துட்டேன், மல்லா கிடக்க முடியுமா? ஆனா இங்க விழுந்து இப்ப மானம் போயிடுச்சு. அதுதான் நானும் சொல்றேன், குப்பார விழக்கூடாது, தலைகீழாலாம் குதிக்க கூடாது, தலைகீழாலாம் குதிக்க கூடாது. நம்ம பக்கம் வீக் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அது நகர்ந்து போயிட்டே இருக்கணும். இப்ப இதுக்கடுத்து அவரோட கெரியர்ன்றது எப்படி இதனால ஏதாச்சும் பாதிக்கப்படுமா சார்? ஆனா அவர் எந்த பாதிப்புமே இல்லாத மாதிரி இப்ப கூட ஸ்டோரி போட்டுட்டு தான் இருக்காரு. கோமாளி அதுல போய் உட்காராரு, பாட்டு போடுறாங்க 2 பொண்டாட்டியா டூ டூ டு டு டு. மா இதனோட தனிப்பட்ட கருத்து, எந்த பர்சனல் லைஃபும் பொது வாழ்க்கை இங்க பாதிக்கிறதே இல்லை. அதை உற்று கவனிச்சு சொல்றேன். எந்த தலைவர் மேல லேடிஸ் மேட்டர் அலிகேஷன் இல்லை சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. எல்லார் மேலேயும் இருக்கு. பொள்ளாச்சியில ஒரு பெரிய பாலியல் சம்பவம் நடந்துச்சு, செக்ஸுவல் ஸ்கேண்டல், பேரெல்லாம் வேண்டாம், எல்லாம் வழக்குல போட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அதுல வந்து ஒரு பெரிய மந்திரி பேரை அடிப்படுதுமா அவங்க பசங்கன்னு சொல்லி. ஆனா வழக்குல இல்லை, அதையும் சொல்லிடுறேன். அந்த எலெக்ஷன் என்ன ரிசல்ட் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்த்தா அறுதி பெருமாங்களும் ஜெயிச்சாரு. அடுத்த நாள் காலையில் எலெக்ஷன், முதல் நாள் ஒரு கேலோட இருக்க மாதிரி வீடியோ வெளியே போட்டுவிட்டேன். அவர் ஜெயிச்சாரு, மந்திரியானாரு. நம்ம பச்சை முத்தையா பாரி வந்தரு
புதிய தலைமுறைமா அவர் தானே அவர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்தாரு. எப்போ நான் வாலிப வயசுல இந்த வீடியோ இல்லையாது இப்ப போடுறீங்களே இது எப்படிங்க? ஐயா அந்த வீடியோலாம் மறந்துட்டாருங்க எல்லாரும், இவராவே மாட்டடான்னு சொல்றாரு. ஆனா அவர் ஏதாவது பாதிக்குதா? டெய்லியும் அவங்க சேனல்ல நியாயம் நடந்துகிட்டு தான் இருக்கு. சாயந்தரத்துல 7 மணிக்கு உட்காந்து யாருக்கு வலிகேஷன் இல்லை சொல்லுங்க? யாருக்கு லேடிஸ் மேட்டர் கேஸ் இல்லை? அதை முதல்ல சொல்ல டக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் பொதுவெளிக்கு வர்றது இல்ல. பொதுவெளிக்கு வந்தாலுமே வாக்க பாதிக்கல. பொதுமக்கள் இப்ப நான் சொன்னேன்ல, ஒரு பொண்ணு இருக்கு, கணவன் தப்பு பண்றான்னு அவங்க அம்மாட்ட போய் சொன்னா, ஐ மீன் மாமியா, உங்க அப்பா பண்ணாததாடி, உன் அண்ணங்கார பண்ணாததா, உங்க தாத்தம் பண்ணாததா, வாழ்ந்து கடி சும்மா தேவையில்லாம கரைச்சல் பண்ணாதுன்றவாங்க. அதே மாதிரியே மாமியார்கிட்ட போய் சொன்னாலும், ஆமா உங்க மாமனாரே அப்படிதான், சைலண்டா போ வாழ பழகின்றவாங்க. இதுதான் குடும்ப நடத்த லட்சணம். அப்படியா பண்ணிட்டா வா கோட்டுக்குன்னா சந்தி சிரிச்சிடலாம். அப்ப அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது எல்லாத்துலயுமே இருந்தால் மட்டும் தான் வாழ்க்கை நடத்த இருக்கு. சினிமாவில் மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்டா, வாய்ப்புகளா, குடும்பத்திலே அட்ஜஸ்ட்மெண்ட் தான். விட்டு கொடுத்துறது அது. ஏமா அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தை ஆக்குறீங்க சார்? அதுதான் சார் விட்டு கொடுத்து போறது நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். அது இப்ப இங்கிலீஷ்ல சொன்னா ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. தமிழ்லாம் சொல்லுவேனா? விட்டு கொடுத்து போகணும். அதான் வாழ்க்கைக்கு நல்லது. முரண்டு பிடிச்சி நட்டம் கோர்ட்டு கேஸ்லாம் அலைஞ்சிக்கலாம், குடும்பம் காலி ஆயிடும். அப்படியா 6 அடி இடம் எடுத்துக்கிட்டானா, 6 அடி இடம் எடுத்துக்கிட்டான். இடம் போடா 6 அடி தானடா, பாக்கி இடம்ன்றதா இருக்கு. இதோட பொய் பரட்ட மாட்டேன், தோடு பொய் வச்சிடலாமா, மெஷர்மெண்ட் வச்சிடலாமான்னு கேட்கலாம். சூப்பரா இருக்கும் லைஃப். முரண்படவே கூடாது. வழக்கறிஞர்கள் பேச்சுக்கு தான் முரண்படுவோம், எங்க கேஸுக்கு தான் நாங்க முரண்படுவோம். எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில முரண்பாடா எந்த வழக்கறிஞரும் இருக்க மாட்டாங்க. எந்த வழக்கறிஞர் டைவர்ஸ் கேஸ் அலையிறாங்க சொல்லுங்க? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரியுமா எங்களுக்கு? சரிங்க விடுங்க பரவாயில்லன்றோம். ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து கோத்துக்க விரும்ப மாட்டோம். அப்படியா சரி ஓகே. உனக்கு அண்ணாமலாம் ஒரு திட்டாரா திட்டி போற விடு. கோவப்பட்டு போறோமா ஜெயிலுக்கு தானே போகணும். ஆனா இப்ப இங்க வந்து ஏற்கனவே 2 பசங்க எல்லாமே நினைவு தெரிஞ்ச பசங்க, வளர்ந்த பசங்க வேற. இப்ப அந்த பசங்க என்ன நினைப்பாங்க சார்? 4 பேருக்குமே கெட்ட பேருமா. 3 குழந்தை இப்ப இதுல இருக்கு. 4 குழந்தை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட சுருதி ரங்கராஜுக்கு 2, ஜாய் கிறிஸ்டா ஃபெட்ரிக்கு 1, ஜாய் கிறிஸ்டா மாதம்பட்டி, மொத்தம் 4 குழந்தைங்க. அப்படி பாருங்க, 4 குழந்தைங்களும் ஸ்கூலிங்ஸ் எப்படி இருக்கும்? என்னடா உங்க அப்பாவுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிமானுங்க பயலுங்க. டீச்சர்ஸ் பேருக்குள்ள அந்த பையனை கூப்பிடக்குள்ள என்ன எப்படி பார்ப்பாங்க? பொதுவாக சொல்ற சமுதாய பார்வையா பாருங்கம்மா. நீங்க என்னமா தனிப்பட்ட வாழ்க்கையில சொசைட்டி பார்வைமா? அந்த கேலி கிண்டல் சின்ன பிள்ளைல நமக்கு சின்ன அவமானங்கள் இருக்கும். நம்ம வீட்டுல ரைட்டு சண்டை போட்டிருப்பாங்க, அடுத்த நாள் பள்ளியிடத்துல பயலோட கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? அதை வச்சு அழுகழுகையா வரும். இந்த மனக்காயங்கள் இன்னும் இருக்கு, இன்னமும் இருக்கு. நம்ம சின்னதா கலாய்ச்சாலே நம்மளால ஏத்துக்க முடியாது. எவ்வளவு பெரிய விஷயம். அந்த மாதம்பட்டி பசங்களா இருக்கட்டும், ஜாய் கிறிஸ்டலா பசங்க வளர்ந்து வந்தா சைல்ட்ஹுட் டிராமா வந்து மறக்கவே மறக்க. பசுமரத்து ஆணின்னு சொன்னாங்க. பச்சை மரத்துல ஆணி அடிச்சீங்கன்னா அப்படி சரக்குன்னு உள்ள இறங்கணும், எடுக்கவே முடியாதுமா. மரம் அதுக்குள்ள போல்ட் ஆகி அந்த ஆணியை பிடிச்சிடும். தெரியல அதெல்லாம். ஆணி நுழைஞ்ச விதத்துல மரம் இறக்கி பிடிச்சிடும், கேட்ச் பண்ணி பீச் போயிடும், வெளியில வரவே வராது. ஆணியை மரத்துல ஆணி அடிக்க கூடாது, மரத்துக்கு அவ்வளவு வலிக்கும். பசுமரத்து ஆணின்னு சொன்னாங்க, பதிஞ்சிடும் அப்படி மனசுல. சைல்ட்ஹுட் டிராமா வந்து ரொம்ப கெடுதல்மா. சைக்கு மாரி ஆயிடும் மனநிலையெல்லாம். அந்த குழந்தைங்களாம் நல்ல அட்மாஸ்பியர்ல வளங்க. அந்த குழந்தை மாதம்பட்டி குழந்தைச்சு ரைட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்து அந்த குழந்தைங்களோட ஸ்கூலிங்ஸ் இதெல்லாம் ஹைஃபையா மாத்துங்க. மாதம்பட்டி அந்த குழந்தை பேர்ல தான் டெபாசிட் பண்ண சொல்லுங்க, நல்லா வெளியில படிக்க வைங்க. இந்த அட்மாஸ்பியரை விட்டு வெளியேற்றுங்க குழந்தைங்களை. நீதிமன்றம் என்ன மாதிரியான இப்ப இது வழக்குக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க? சமரசம் பேசுறது தான் PN பிரகாஷ் தானே பேசிட்டு இருக்காங்க. செய்வ தீர்ப்பாயம் லோக் அதாலத்து மாதிரி பேசுவாங்க உட்காந்து. அது பேசிடுவாங்கன்னு வச்சுங்களேன், ஃபேமிலியாவே கூப்பிட்டு வச்சு. அதுதான் அதோட வேலை. தீர்க்கலன்னு தான் கோர்ட்டுக்கு வரும். அவர் பேசுறாங்க, முடிஞ்சிரும்னு வச்சுங்க. அதெல்லாம் நான் பேசவே இல்லை, அது முடிஞ்சிடும். அது நீதான் குத்துருவாங்களா? அதான் அதுக்கு தானே நீ இவ்வளவு மூச்சை போட்ட உட்காந்து. எனக்கு நீதான் ஜாய் கிறிஸ்டல்ட்ட காசு வாங்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. எவ்வளவு கொடுத்தாங்க? நடுநிலை சார், எந்த காசும் வாங்க மாட்டோம். ஒரு பெண்ணா ஒரு பெண் மனதை புரிஞ்சுட்டு பெண் தான், அவளும் பெண் தானே. வெக்கம் ஞானம் பகற்பு எல்லாம் இருக்குன்னு இத்தனை மாசம் போராடினாங்க, ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு, அவங்க குழந்தை நிரூபிச்சிருக்காங்க. நான் அதுக்கு எதுவுமே சட்ட போராட்டத்தை கிண்டல் பண்ணவே இல்லை. பட் இது நமக்கு தேவையா? நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா பொம்பளை சோக்குன்னு விட்டு வருது இல்ல, இதெல்லாம் தேவையா? ஏன்னா இதுக்கு முன்னாடி 6 லட்சம் கேட்டிருந்தாங்க மாசத்துக்கு மெயின்டெனன்ஸ்க்கு. இப்ப நீ கேட்ட மாதம்பட்டியோட கேரியர் என்ன ஆகுன்னு? அவர் கேரியர் நல்லா தான், கேரியர் எடுக்கிற வேலை தானே இருக்கு, சாப்பாடு. ஆனா உன்னோட கேரியர் என்னாச்சு? நீ தான் லாஸ் ஆற. யார்? ஜாய் கிறிஸ்டா சொல்றேன். உன் ஃபேஷன் டிசைனிங், இந்த காஸ்டியூம் டிசைனிங் எல்லாம் போச்சா? இனிமே சினிமாலையும் வாய்ப்பு தர மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஏதாவது கேஸ் ஆகிட போதா, அதாகிட போதா, இடுத்து ஒன்று விட்டுருவாங்க, படம் அடிக்கல பாதியில போயிடுவாங்க. நான் பெண்களுக்கு என்ன சொல்றேன், உங்க கேரியரை விடாதீங்க. எவன் என்ன சொன்னான்னா, இப்படி உங்க கேரியர் ஆங்கர் தானா, இந்த ஆங்கரை விடவே கூடாது. பாக்கெல்லாம் பாசிங் க்ளோட்ஸ் வரும் போயிட்டு இருக்கும். உங்க கேரியர் கூடாது. என் கேரியர் என்ன?
வக்கீல் தொழில் தான் எனக்கு சோறு போடுது. இதெல்லாம் டைம் பாஸ். இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. இந்த பிளாட்ஃபார்மே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? யூடியூப்புங்கிற பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா இது வேஸ்ட்டுமா அது. பட் எனக்கு எப்பயும் மாதாந்திர ஒரு வருமானத்தை தர்றது என் வழக்கறிஞர் துறை தான். அது ஓரியன்டாக தான் நான் மூவ் ஆகணும். எல்லாருக்குமே சொல்றேன், எல்லாமே லைஃப்ல வரும் போகும். ஆனால் நிரந்தரமா இருக்கதை விடாதீங்க. விவசாயம் தான் பண்றீங்கன்னா விவசாயத்தை ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தொழில நல்லா எக்ஸ்பர்ட் ஆகிக்கணும்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கும் சொல்றேன், ஆண்களுக்கும் சொல்றேன். கேரியரை விட்டுறாதீங்க. கேரியரை விட்டு வேற எது கூட வந்து பூந்தாலும் கேரியர் காலி ஆயிடும். வாழ்க்கையில வந்து ட்ரிங்க்ஸ் பண்றாங்கன்னா கேரியரை விட ட்ரிங்க்ஸ் கூட வந்துச்சுன்னா லைஃப் கேரியர் காலியா? அது ஒரு பார்ட் ஆஃப் வச்சிருக்கோம், பொழைச்சிக்குவான் தெரியுமா? அவன் எப்ப பார்த்தாலும் குடிக்கிற மாதிரி அவனுக்கு தோணும். ஆனா அவன் கேரியரை கரெக்டா இருப்பான், பிசினஸ் கரெக்டா பண்ணுவான், பிசினஸ் ஹவர்ஸ்ல கரெக்டா இருக்கணும், அவன் பொழைச்சிப்பான். வருஷத்துல ஒரு 3 மாசம் எங்கேயாவது டூருக்கு சுத்துறான் பத்தியா, அவங்களும் கேரியரை கரெக்டா பார்த்துப்பாங்க. இங்க உள்ள டிப்ரெஷனுக்கு வெளில போய் டிப்ரெஷன் தீர்த்துட்டு ஒரு சுத்தி பார்த்துட்டு வந்தோம்னா மைண்டு ரிலாக்ஸ் ஆயிடும். அதை சொல்ல வர்றேன். இப்போ ஜாக்கி ரிசல்ட்டாவுக்கு நல்ல அறிவுரை தான் சொல்றோம். கேரியரை பாரு, அதை டெவலப் பண்ற வழியை பாரு. கோர்ட்டு கேஸ் இப்படி தெரிஞ்சீங்கன்னா தெரிய வேண்டியதுதான். ஒரு கேஸ் ஜெயிச்சாச்சு, ஒரு கேஸ் தோத்தாச்சு, ஒரு கேஸ் ஜெயிச்சாச்சு, இப்படியே போயிட்டு இருக்கும். அதை மட்டுக்கே தான் சொல்றான். இதான் பிடிச்சிட்டு கேரியரை பாக்குற வேலையை பாருங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. ஒரு சார் இது இப்ப முடிச்சு விட்டுருவாங்களா எவ்வளோ இல்ல செட்டில்மெண்ட் பணம் ஏதாச்சும் கொடுத்து அதை முடிச்சு விட்டுருவாங்களா இல்ல பசங்களை இவரே வச்சு வளர்ப்பாரா? எவ்வளவு சிக்காப்பாக செட்டில்மெண்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டு முடியுங்க. அதான் எவ்வளவு வச்சு செட்டில்மெண்ட்ன்றது அதை பேச்சுவார்த்தை முடிப்பாங்க சார்? அது கேட்கறது அவங்க கேட்பாங்க. முதல்ல எப்படி சார்ட் அவுட் பண்ணுங்கிறது இவர் தானே முடிவு எடுக்கணும். செட்டில்மெண்டாவே இருந்தாலுமே எவ்வளவு கொடுக்கணும் என்னங்கிறது இருக்குல்லம்மா, அதை பேசி முடிச்சுப்பாங்கம்மா. அது ஒரு 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா அது பையன் பேர்ல டெபாசிட் பண்ணிட்டு FD-ல போட்டுறணும். எதுக்கு ஜாக்கி ரிசல்ட் ஆகுது அமௌண்ட்டு? அந்த பையனுக்கு போட வேண்டியதுதான். 18 வயசானோ எடுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் அதில் வர்ற வட்டியை அந்த பையனோட மெயின்டெனன்ஸுக்கு ஆகிற மாதிரி ஆகட்டும். ஜாய்க்கு ஏதோ ஒரு ஜாய்க்கு ஒரு என்ஜாயா இருந்ததுக்கு வந்து என்ஜாயா தான் இருந்திருக்கு அவருக்கு. எனக்கு இல்லம்மா, மாதம்பட்டி என்ஜாய் என்னங்கிறது தமிழ், ஜாய்ங்கிறது இங்கிலீஷ்ல. என்ஜாயா இருந்ததுக்கு பிரிச்சு சொன்னது குழப்படி பண்ணி ENGOI போட்டு என்ன மாட்டி விடுறது. என்னங்கிறது என்ஜாய், அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு தென்னை மரத்துல ஒரு குத்து, வாங்கின காசுக்கு பனை மரத்துல குத்துன்னு 2 பக்கம் முடிச்சு விட சொல்லுங்க பஞ்சாயத்தை. இதுக்கெல்லாம் ஸ்ருதி அமைதியா இருக்கணும். அது ஏதாவது கிளம்பிட போகுது. ஸ்ருதி இப்ப வந்து வழக்கு போட்டாங்கன்னா அவ்வளவுதான். மறுபடியும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பி. மாதம்பட்டி மேலே ஜாகிர் சாமிலையும் கேஸ் கொடுக்கலாமே அவங்க, ஏன் கொடுக்க முடியாது? இப்ப கொடுப்ப வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்ப வந்து தப்பு பண்ணா தெரிஞ்சிருச்சு. நீயே ரூட்டை போட்டு கொடுத்துருவோம்ல இருக்கு. வாய்ப்பு இருக்குமா? கொடுக்கலாம். கொடுத்தா அவ்வளவுதான். இப்ப பஸ்ல இருந்து திருப்பி ஒரு 10 மாசம். அது ஒரு எஸ்கேபிசம் தான். அதுவும் இந்த கேஸ்ல இருந்து மாதம்பட்டி எஸ்கேப் போறது ஒரு சின்ன வழிதான், ஒரு ஓப்பனிங் தான். அது ரிவெஞ்ச் எடுக்கிறேன் எப்படி ஒரு மாதிரி எடுக்கலாம் பாப்பா. இங்க பாரு, ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். யாருக்கு யாரு மேல எடுக்க முடியாது? யாருமே யாரும் ரிவெஞ்ச் எடுக்கலாம் தானே, முடியாதுன்னு இருக்கு. ஆனா வாழ்றதுக்கு ரிவெஞ்ச் வேண்டியதில்லை. ரிவெஞ்ச் வாழக்கூடாது. அமைதியா வாழ்றதுன்னா விட்டு கொடுத்தா வாழணும். அகழ்வாரை தாங்கள் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை. மாதம்பட்டி மேல செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நிர்ணயம் செய்து விட வள்ளுவன் பெருந்தகை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.